இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10ல் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.2 பேஜ் நம்பர் 4ல் இருக்கிற சம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் அட்ஷயா மேத் ஒர்க்ஸ். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். அங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். இஃப் a cross b equal to 3,2 3,4 5,2 and 5,4 கொடுத்துருக்காங்க. தென் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a and b யோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் என்ன அப்படின்னு பார்ப்போம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, a cross b யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ a cross b equal to set of 3,2 3,4 5,2 and 5,4 இதுதான் a cross bங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏயோட வேல்யூம் பியோட வேல்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு, அதாவது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னா ஏங்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட் a cross b. ஓகேங்களா, ஏன் வந்து இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா a cross bல ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸாக இருக்கிறது ஃபுல்லாக தான் ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல எழுதிருப்போம். ஸோ a cross b அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறோம். இதே இந்த இடத்துல b cross a இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்லாம் நம்ம பிங்கிற செட்டை எடுத்துருப்போம். ஸோ அப்போ ஏங்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னா a அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா 3, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5, இங்கே 5. ஸோ 3யும் 5ம் தான் இருக்குது. ஸோ 3 and 5ங்கிறது தான் ஏயோட செட்டு. ஆனால் 3 2 தடவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக 2 தடவை 3 நம்ம எழுதக்கூடாது. 5 2 தடவை இருக்குங்கிறதுக்காக 5யும் நம்ம 2 தடவை எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா செட்டில் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரக்கூடாது. ஒரு தடவை வந்து நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பி அப்படிங்கும்போது பியும், அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அப்படிங்கும்போது இங்கே பி கிராஸ் இருக்கிறனால பிங்கிறது என்ன வரும், செகண்ட் கோஆர்டினேட்டாக எடுத்துப்போம். ஸோ ஆஃப் ஆல் second coordinates of element. இதுக்கு a cross b. ஸோ b யோட வேல்யூ என்னென்ன வரும் அப்படிங்கும்போது பார்ப்போம். இங்கே பாருங்கள் என்ன அப்படின்னா 2 4 2 4. ஸோ நம்ம 2யும் 4யும் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூ தான் இங்கே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டூ நாட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.